Hi friends, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிப் டவுன்லோட் பண்ணுற வீடியோ தான் இது. ஆல்ரெடி வந்து டைமண்ட் ஹேக்கு ஃபைலில் நான் கமெண்ட் பாக்ஸில் 4வது லிங்க்கை கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தவங்க இதை பார்த்துக்குங்க. சப்போஸ் நான் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறேன், அந்த வீடியோ பார்க்கலாட்டினா அது ஃபைல் செட் பண்ணுற வீடியோ, ஓகேவா? டைமண்ட் ஹேக்கோட ஃபைல் செட் பண்ணுற வீடியோ இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் 4வது லிங்க்கை கொடுத்துருக்கேன், ஓகேவா? அதையும் வேணால் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம வீடியோலாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் பார்த்துங்க. இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே மொத்தம் 4 லிங்க்கு கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கு ப்ரௌசர் சர்வர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சு. நேராக வந்து க்ரோமில் வந்து ஆட் ஆகிரும். க்ரோமில் வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்காக இது கேட்கும், அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகுதான்னு போய் செக் பண்ணிக்கலான்னுங்க. ஓகே, டவுன்லோட் ஆகுது. இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கட்டும். டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பாக்ஸ்லேயே போயிடும். ஓகே, பேக் வந்துக்கலாம். ஓகே, அது டவுன்லோட் ஆகட்டும், நம்ம பேக் வந்துடும். பேக் வந்தோடனே 2வது அப்ளிகேஷன் இருக்கா, அதை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். 2வது அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணியாச்சா? 2வது அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டேரெக்டாக இப்படி தான் வரும். வந்தோடனே நம்மள்கிட்ட 20 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லுது. இதை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாது, கேஷ்வலானது தான். இப்போ 20 செகண்டு தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கு, ஓகேவா? ரொம்ப 1 மணி நேரம்லாம் கிடையாது. பொறுமையாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 20 செகண்டு முடியலை. 20 செகண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள். ஸ்க்ரோல் வந்து டவுன் போட்டிருக்கு, அப்புறம் நம்ம வந்து கீழே இழுத்துக்கிட்டே வந்தோம்னா டேரெக்டாக கண்டினியூ வரும். கண்டினியூ கொடுத்தோன்னா அடுத்து 15 நிமிஷம் சொல்லியிருக்கான். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் திரும்ப ஸ்க்ரோல் அப்புறம் டவுன் கொடுப்போம், வெயிட் பண்ணுங்கள். அந்த 15 செகண்டு வரையும் தான். சும்மா இது மட்டும் ஒரு 4 தான் போகும். 4 போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். கம்பாஸ்ட் நான் ஸ்கிப் பண்ணி கூட போட்டிருக்கலாம். ஸ்கிப் பண்ணி போட்டோம்னா நீங்கள் தெளிவாக பண்ண மாட்டீங்க. என்னடா உனக்கு வரையும் சீக்கிரத்தில் வருது, எங்களுக்குலாம் லேட் ஆகுது அப்படிங்கிறீங்க. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஓகே, வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்ட் அவ்வளோ நேரம் ஆகுது. மன உடைத்தல் தான். கம்பாஸ்ட் ஓகே. ஸ்க்ரோல் டவுன் போட்டிருக்கா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகே, அடுத்து கண்டினியூ எங்கே இருக்கா? அந்த இருக்குது கண்டினியூ கொடுத்துக்கிட்டோம். அடுத்து ஸ்டார்ட் டேக்ஸ் அதை கொடுத்துக்குங்க. கரெக்டாக நம்ம என்ன பார்த்து கிளிக் பண்ணுறோமோ அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஏதோ ஒரு மொழியில் இருக்குது, ஆப்பிரிக்க மொழியாக எந்த மொழின்னு தெரில. இதுலேயும் அதே தான் கொடுத்துருப்பானுங்க. எப்படியும் 20 செகண்டு ஏதாவது ஒரு மூலையில் இருக்க. வெயிட் பண்ணுங்கள், தேடுவோம். வெயிட் பண்ணுங்கள். எங்கே காணும்? இந்த வந்துடுச்சு. எங்கே கீழே போச்சோ? இந்த வந்துருக்கு. ஸ்க்ரோல் டவுன் போட்டிருக்கு பாருங்கள். கண்டினியூ கீழே இருக்கான். நம்ம மேலே பார்க்குறதுக்குள்ளேயும் டைமே முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து கண்டினியூ கொடுத்துங்க. அப்புறம் இந்த சென்டரில் ப்ளூ கலர் இருக்குல்ல, ஸ்டெல்லா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இப்படி தான் வருவாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஸ்டார்ட் நவ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டா திரும்ப கண்டினியூ கேட்குறாங்க. சப்போஸ் பாதி பேருக்கு அப்படி இல்லாட்டியும் நீங்கள் இதை வட்டியும் கொடுத்தாவே போதும். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வந்துட்ட டயத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 15 செகண்டு தான். இதுதான் லாஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம என்னென்ன பண்ணுறோமோ, நம்ம பேச்சு கூட கேட்காம நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம், ஏன்னா இது நம்ம எடிட் பண்ணுது, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணுது, ஓகேவா? அதனால் நீங்கள் கிளியராக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 15 செகண்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்கானுங்க. வெயிட் பண்ணலாம். இது என்ன ஒரு 5 நிமிஷம் வீடியோ தானே, எவ்வளோ நேரம் ஆக போகுது? டவுன்லோட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி, நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கோர் டவுன் த கெட் லிங்க்னு இருக்குது. கெட் லிங்க் கீழே கொடுத்துருக்காங்களாம். அதில் இதை கீழே இழுத்துட்டே வாங்க. அந்த இருக்குது, கெட் லிங்க் இருக்குது. கொடுத்தோம்னா ஒரு 5 செகண்டு ஓடுது. 5 செகண்டு ஓடி முடிச்சிருச்சு. அடுத்து கெட் லிங்க் இருக்குது. ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோன்னு இங்கே தாங்க ஒரு சம்பவமே இருக்குது. இப்படி ஒரு 4 ஐட்டம் இருக்கும். இந்த ஐட்டங்களை வந்து நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணோன்னு பேக் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதில்லை, லைக் பண்ண வேண்டியதில்லை. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வந்து அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சவனுக்கு.
அடுத்து ஒன்று கேட்கும், அதையும் பேக் வந்துடுங்க. அதெல்லாம் கொடுக்காதீங்க. அடுத்து வந்து ஃபாலோ வந்து இன்ஸ்டால் இருக்கும், அதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, பேக் வந்துக்கலாம். இப்படி சும்மா பேக் வந்தாலே போதும். சும்மா கிளிக் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ரைட் கொடுத்துரும். ஓகே, உங்கள் மொபைல்லையும் இதே மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபாலோலாம் போகாது, நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டால் போதும். நீங்கள் இந்த ஜாயினிங் கொடுக்கணும் அதெல்லாம் தேவையில்லை, இந்த டெலிகிராம்லாம். ஓகே, சுற்றிட்டு வெயிட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அன்லாக் லிங்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னு டேரெக்டாக டவுன்லோடு கேட்கும். டவுன்லோடு கொடுத்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு வந்துடும். அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோன்னே டேரெக்டாக மேலே வந்துடுவாங்க. போங்க. ஓகே, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இந்த ஜிப்பை எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வீடியோக்கு கீழே 4வது லிங்க்காக கொடுத்துருப்பேன், கமெண்ட் பாக்ஸில் 4வது லிங்க்காக கொடுத்துருப்பேன், அதில் செட் பண்ணிக்கோங்க.